விஷயங்கள் தான் பேச வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க காவல் வந்து என்ன தேடுது அப்படிங்க போலீஸ். அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த நேரத்துல? காமெடியா? குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் தகராதுன்னு நான் ஒரு திருமணம் ஆகி ஒரு வருடம் 2 வருடம் வீட்டுக்கு போகாத இருந்தேன். அந்த முறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குவோம். அப்படியே ஒரு தெளிவாச்சு, நீ ஏன் போலீஸுக்கு பயப்படுற, உன்னை சுற்றி ரொம்ப போகிற போலீஸ் போடுறேன் அப்படின்னு வாக்கு குறித்து கொடுத்தாரு ஜேகே. அது உண்மையுமே நிறைவேறிச்சு. ஒரு ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு அது. ஆமாம். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு நாகுரா அப்படின்னு ஒரு கானா பாடகரா எப்படி நீங்கள் உங்களை வந்தீங்க? நீங்கள் யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? யார் மூலமாக நீங்கள் பாட்டை கற்றுக்கிட்டீங்க? எப்படி நீங்கள் இந்த சென்னை கானாக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? தெரிய வந்தது சொல்லு. முதல்ல சொன்ன போனால் எங்கள் அண்ணனே எங்கள் வீட்டில் கானா பாடகர் தான். புளியந்தோப்பு கானா பாடகர் ராஜேந்திரன் இறந்துட்டார். அவர் அண்ணன் ரூமில் பாடினு இருப்பார். அண்ணன் ரூமில் ரசிப்பேன். ஒரு பீரியடில் வந்து சிந்தாதிரிப்பேட்டை நாதன், ஆயிரம் விழுக்கு செல்வம், இதுமாதிரி கேஎம் கார்டன் குமார், இந்த மாதிரி இப்போ ராஜிபாய் இவங்கெல்லாம் பாடிக்க சமயத்தில் எனக்கு அந்த அப்போல்லாம் வந்து இந்த இறந்துட்டாங்கல்ல, இந்த ராஜேந்திரன், ஆயிரம் விழுக்கு செல்வம், சிந்தாரப்பேட்டை நாதன் அவங்கெல்லாம் பாட சமயத்தில் நான் ரொம்ப தொலைவில் தான் அதை கேட்டுன்னு இருப்பேன். ஏன்ட்டா அந்த அளவுக்கு ஜனம் இசை சும்மா சாதாரண டோலாக்கு தபலா வச்சாவே அவ்வளோ இசை. இந்த நாதன்றவர், உலக செல்வன்றவர், ராஜேந்திரன்றவங்களாம் அவங்க பாட சமயத்தில் என்னடா இவ்வளோ ஜனம் இருக்குது, நம்மளும் வந்து ஸ்டேஜில் போய் கச்சேரிக்கு எங்கள் பாட முடியுமா, இல்லை இவங்க கூட போய் நான் வாசிக்க முடியுமா, இந்த ஒரு கற்பனை நினச்சேன். ஆனால் ஸ்டேஜ்லேயும் பாடிட்டேன், ஸ்டேஜ்லேயும் வாசிட்டேன். அந்த கானா சங்கத்துக்கு தலைவராக வேற ஆகிட்டேன். அது பெரிய பெரிய விஷயம் எனக்கு. சந்தோஷம். இந்த பாடல் தான் என்னை வந்து பட்டி தொட்டுலாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அது என்ன பாடல், எப்படி? இது வந்து எழுத்தாளர் ஜெயகாந்தன் உடம்பு சரியில்லாத சமயத்தில் வீட்டில் என்னை அழைப்பு கொடுத்தாரு. போனேன், படுத்துட்டு இருந்தார். அப்போ இளையராஜா சார் கூட வந்திருக்கிறார் அந்த நேரத்தில். அப்போ சமயத்தில் அறிமுகப்படுத்தினார் ஒரு கானா பாட்டு பாடகர்னு. சரி புளியந்தோப்புன்னு சொன்னோன்னையும் சரிப்பா ஒரு கானா எடுத்து கொடுப்பா அப்படின்னு ஜேகே சொன்னார். அப்போ பெட்டில் படுத்துன்னு தான், வீட்லேயே பெட்டில் படுத்துன்னு தான் இருந்தார். நான் கையை அமுத்தின்னு அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்து கொடுப்பான்னாரு. அப்போ எங்கள் அண்ணன் எழுதின பாட்டு தான் அது, ராஜேந்திரன், புளியந்தோப்பு ராஜேந்திரன் எழுதின பாட்டு தான். அந்த பாட்டை எடுத்து போட்டேன்.